இதே இந்த சில்லறைக்கு தான் அம்பேத்கருக்கு இணையாக 6 மாதத்துக்கு முன்னாடி அண்ணன் திருமா தெரிஞ்சார். அன்னைக்கும் 2001 தேர்தலோட முடிவு என்னன்னு உனக்கு தெரியும்ல? அண்ணன் திருமா 2001 தேர்தலில் எம்எல்ஏ பதவி 2 வருஷத்தில் எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணாருன்னு 6 மாதத்துக்கு முன்னாடியே உனக்கு தெரியல. அப்போது அவர் ராஜினாமா பண்ணி வெளியே வந்தது பெரிய தலைமை பண்பாக தெரிஞ்ச உனக்கு திமுக கூட்டணியை விட்டு வெளியே போயிட்டாருன்னு உடனே உனக்கு எப்படி அது தப்பாக தெரியுது? உட்காந்துக்கிட்டு இவர் பெரிய பத்திரிகையாளர் பருப்பான் இவர் உட்காந்துக்கிட்டு அப்படிங்களா? நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். விசிக வட தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கிற கட்சி, அதை நானே உறுதிப்படுத்த. நீ யார் உறுதிப்படுத்த? நீ அவ்வளோ பெரிய பருப்பு நினைப்பா? ஈரான் குண்டு பொழிஞ்சு விட்டது, ட்ரம்ப் அடுத்து என்ன செய்ய போகிறார், வாங்க நேயர்களை பார்க்கலான்னு சொல்லிட்டு நீ பெரிய பருப்பா? நீ அப்படி தான் நினச்சிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கே நீ. இவங்களோட முகத்திரை ஒவ்வொருத்தரும் பொந்துக்குள்ளேருந்து வெளியே எட்டி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரியான நபர்களை அளவுகோலாக வச்சு நம்ம பெரியாரிஸ்ட்டுகள்னாவே அப்படியே நம்ம அந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போகக்கூடாது. பெரியாரிஸ்ட்டுகள்னாவே இப்படித்தான் சாதியவாதிகள் அப்படின்னு. முதல்ல இவர்களெல்லாம் பெரியாரிஸ்ட்டுகளே கிடையாது. வெறும் சோத்துக்கு பொழைக்கிறதுக்கு திமுக கிட்ட வாங்கி திங்கிறதுக்கு முற்போக்கு வேடம் அணிஞ்ச முகமூடிகள் இவங்க. இந்த மாதிரியான நபர்கள் அளவுகோலை வச்சு பெரியாரிஸ்ட்டுகள் சாதியவாதிகள்ங்கிற மனப்பான்மைக்கு போகிறதும் தவறு. பெரியாரிஸ்ட்டுகள் அப்படின்னு இருக்கிறவங்க உண்மையாக சாதியத்துக்கு எதிராக இருப்பாங்க, உண்மையாக சமத்துவ சிந்தனையோடு இருப்பாங்க. அரசியல் கருத்து முரண்பாடு எதை வேணா இருக்கலாம். அப்படி பெரியாரிஸ்ட்டுகளை ஜஸ்ட் லைக் தட்டுன்னு இந்த சில்லறைங்களோடலாம் நம்ம சேர்த்துடக்கூடாது. அப்படி 6 மாதத்துக்கு முன்னாடி இவருக்கு 2001 அவர் ராஜினாமா பண்ணது தெரியல. 6 மாதம் கழித்து திமுக கூட்டணியிலேருந்து வெளியே வந்த உடனே இவருக்கு ராஜினாமா பண்ணது தப்புன்னு தெரிஞ்சிருச்சு. 6 மாதத்துக்கு முன்னாடி அம்பேத்கருக்கு இணையான தலைவராக தெரிஞ்ச இவர் அண்ணன் திருமா 6 மாதத்துக்கு அப்புறம் அவர் தலைவரே இல்லை, நம்பகத்தன்மையான ஆளே இல்லை.